யாருக்கும் எதிரானது கிடையாது. குறிப்பா சிறுபான்மையினருக்கு எதிரானது கிடையாது. மக்களுக்கான பேச்சு தான் மோடி பேசுறாரு. காங்கிரஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தது. அதுதான் இவர் சுட்டி காட்டுறாரு ஒழிய யாருக்கும் எதிரான பேச்சு கிடையாது. அது நான் கூட தமிழிசை அவர்கள் மேல ஒரு சின்ன மதிப்பு இருக்கு எப்பவுமே எனக்கு. தமிழிசை அவர்களுடைய இந்த கருத்து பார்த்தீங்களா, அவர்களுடைய உண்மையான ஒரு முகத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. தமிழிசை அவர்கள் ஓரளவுக்கு நடுநிலையாக பேசுவாங்கங்கிற ஒரு பிம்பம் இருந்தது, அது உடைஞ்சு போச்சு. காங்கிரஸ் எங்கே பேசினாங்க? மன்மோகன் சிங் பேச்சு தான் இன்னைக்கு கூகுளில் இருக்கேன். மன்மோகன் சிங் என்ன பேசினாரு? சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு பெரிய மாநாட்டில் பேசின பேச்சு, இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றி பேசும்பொழுது அவர் கோட் பண்ண விஷயம் தான். இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து இவர்களெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சாதான் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சு சொன்னாங்க. வேற இப்படி நீங்க பிரதமர் சொன்ன மாதிரி மன்மோகன் சிங் சொன்னாரா? இது ஒரு பொய்யான ஒரு பிம்பம் தான். உண்மையான வளர்ச்சியில சிறுபான்மையினருக்கு வளர்ச்சி கொடுக்கப்படும் எங்க கொடுத்தாங்கன்னு கேட்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கு இந்த அரசு கடந்த 10 வருஷங்கள்ல என்னதை கொடுத்துட்டாங்க? 2008 மன்மோகன் சிங் அவர்கள் சிறுபான்மை நலவாரியம்னு ஒன்று கொண்டு வந்தாரா? அதாவது சிறுபான்மை நலவாரியத்துக்கு ஒரு அமைச்சரகத்தை கொண்டு வந்தார். அவர் காலகட்டத்தில் தான் வந்து அதற்கான ஆய்வறிக்கையை தயாரிக்கப்பட்டது. சொல்லப்போனால் நீதியரசர் சச்சார், ராஜேந்திர சச்சார் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு இஸ்லாமிய மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய நிலை என்னன்னு அதை வந்து முழுமையாக ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை விட, தலித்துகளை விட மோசமான நிலையில் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவருடைய வருமானம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கல்வி அறிவு மோசமாக இருக்குது, வேலை வாய்ப்பில் அவர்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சச்சார் கொடுத்த அறிக்கையை பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் 2008 அதை பார்த்ததுக்கப்புறம் அதாவது நீதியரசர் அமித் குண்டு தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சு அதுக்கப்புறம் ஒரு சிறுபான்மை நலவாரியம், அதுக்கு ஒரு தனி அமைச்சரகத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் அவர்கள். அந்த ஆணையத்தை வந்து நீக்கிட்டீங்களா? பிரதமராக 2014 வந்து பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் இந்த சிறுபான்மை நலவாரியத்துக்கான அமைச்சரகம் கிடையாதுங்க. வந்த புதுசு அமைச்சரகம் போட்டாங்க, முக்தார் நக்வி அப்பாஸ் ஒருத்தர் போட்டாங்க. அது கொஞ்ச காலம் தான். அதோட இந்த சிறுபான்மை நலவாரியம் எடுத்துட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு கல்வி உதவித் தொகைகள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பேராளர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி சங்க சார்பில் கொண்டு வரப்பட்ட எத்தனை கல்வி உதவி திட்டத்தை நீங்க நீக்கிட்டீங்க? முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்களுக்கு அந்த கல்வி உதவி திட்டமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அமைச்சர் இரானி, இந்த பெண் அமைச்சர், பாராளுமன்றத்திலே சொன்னாங்களே, கல்வி அவங்க தானே வந்து சமூக நலத்துறை பெண்களுக்கான அமைச்சர், சிறுபான்மை மக்களுக்கு இப்பெல்லாம் திட்டமே தேவையில்லைன்னு சொன்னாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பேரால் கொடுக்கப்பட்ட கல்வி உயர்கல்வி சொல்லி முடிச்சுக்கிறேன், கல்வி உயர்கல்வியுடைய அந்த ஊக்கத்தொகை நிறுத்தப்பட்ட போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, அந்த தொகையை நான் தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இப்படி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எல்லாம் நலம் செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு தமிழிசை சொல்றாங்கல்ல, எவ்வளவு ஒரு ஏமாற்று வேலை, எவ்வளவு ஏமாற்று பேச்சு, பொய்யை வந்து தைரியமா சொல்லக்கூடிய நபர்களாக இன்னைக்கு பாஜக இருக்காங்க எல்லாருமே, தமிழிசை உட்பட. குஜராத்தில் இருக்கிற பாஜக எம்பி ருபேலா பேசின பேச்சு, அதாவது ராஜபுத்திரர்கள் பற்றிய பேச்சு தான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பிஜேபிக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்குதா, இல்ல காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு, மகாலட்சுமி திட்டம் உட்பட அப்படின்னு சொல்றாங்க, இல்லை அதுவும் ஒரு காரணமாகுமா, இல்லை எப்படி பார்க்க? இல்லை, 2-3 விஷயங்கள். ஒன்று, நீங்க சொன்ன மாதிரி அந்த பாஜகவுடைய எம்பி பேசின பேச்சு, இன்னைக்கு வந்து ராஜபுத்திரர்கள் ஒரு பெரிய ஒரு மகா மீட்டிங் போட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல மகா பஞ்சாயத்து, வட இந்தியாக்களெல்லாம் வந்து ஜாதி வாரியாக மகா பஞ்சாயத்துகள் நடத்துவாங்க. இந்த ஓபிசி சமூகம் நடத்தும், சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா தாக்கூர் சமூகம்லாம் வந்து மகா பஞ்சாயத்து மூலமாக தான் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் மாற மாட்டாங்க. ராஜபுத்திரலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உயர்ந்த ஜாதிகள் இருக்காங்க. அவர்களை வந்து நீங்கள் இவர்கள் வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, இந்த எம்பி வந்து கேவலமாக பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் இன்றைக்கி நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவே எடுத்தாங்க. இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால், இன்னொரு பக்கம் நான் வந்து இந்த லாஜிக்கலாக ஒரு கணக்கு சொல்கிறேன். 2019 பாஜக வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்தது, எதிரியாக இருந்தவர்கள்லாம் பிரிஞ்சு நின்றாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. கேரளா எடுத்துக்கங்க, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் எதிர்தான் இருக்குது. சொல்லப்போனால் ராகுல் காந்தி எதிர்த்தே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கியமான தலைவர் போட்டிடுறாங்க. ஆனாலும் யார் வெற்றி பெற்றாலுமே அது பாஜகவுக்கு எதிரான வெற்றி தான், அதை புரிந்து கொள்ளணும். அப்போ ஒட்டுமொத்தமாக 20 எம்பிக்கள் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வந்தாலுமே அது ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு லாபம் ஒன்று. இதே மாதிரி தான் இப்போ வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும், இப்போ வந்து நீங்கள் மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கங்க, மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸும் தனியாக தான் நிற்கிது, மம்தா பானர்ஜி அவங்க தனியாக நிறுத்துறாங்க. மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணி தான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பஞ்சாப் எடுத்துக்கிட்டாலும், பஞ்சாப்ல வந்து ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு போச்சு காங்கிரஸுக்கும் இதுக்கும். டெல்லியில் காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் தனித்தனியாக நிற்கிறாங்க. இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் பாருங்க, கடந்த முறை வந்து அகிலேஷ் யாதவ் தனியாக நின்றார், காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு. ஆனால் அகிலேஷ் யாதவ் குறைந்த வாக்கு தான் 5 இடங்கள் தான் வெற்றி பெற்றார். மாயாவதி 10 இடங்கள் பாஜகவோடு சேர்த்து வெற்றி பெற்றாங்க. இப்போ மாயாவதிக்கு கம்ப்ளீட் ஃபிளாப், மாயாவதி வந்து அந்த இடத்துல சீன்ல இல்லை. இப்போ முழுக்க வந்து அந்த 10 + 5 15 இடங்கள் வந்து அகிலேஷ் யாதவுக்கு வந்துருது காங்கிரஸோட சேர்ந்து. அதனால தான் சொல்றாங்க குறைந்தது அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கூட்டணி 80ல் 20 இடங்கள் வெற்றி பெறும் சொல்றாங்க. 20 இடங்கள் பாருங்களேன், கடந்த முறை நீங்க ஒட்டுமொத்தமா அப்படியே அள்ளுங்க, இன்னைக்கு 20 இடங்கள் அப்படிங்கும்போது கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 5 இடம் தான் இருந்துச்சு, அதுவும் இந்தியா கூட்டணியோட கூட்டணியே கிடையாது. அந்த 20 இடங்கள் வரும்போது என்ன ஆகும்? பாஜகவுக்கு பின்னடைவு தானே. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்குறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இதுவரை
இப்போ வந்து 102 இடங்கள் முதல் சுற்று நடந்துச்சு, இரண்டாவது சுற்று 89 இடங்கள் நடக்குது. இது ஒட்டுமொத்தமாவே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து பாஜகவுக்கு பின்னடைவுன்றாங்க. இப்போ இன்னும் அடுத்தடுத்த சுற்று பாருங்க. இப்போ அது வந்து ஒரு கொதிப்பு நிலையை பிரதமருக்கு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஒரு கொதிப்பு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த கொதிநிலையுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேச்சு. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, கொதிநிலை ஏற்படுத்தியிருக்கு, இது வந்து 3ஆம் தர பேச்சு, 4ஆம் தர பேச்சு, தோல்வி பயத்தால இப்படி ஒரு பேச்சை கையில் எடுக்கிறாருன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்றாங்க. மோடியின் பேச்சு